என் பேர் சங்கவி. என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ். அவர் வந்து போன மாசம் வந்து கூட்ட நெரிசல்ல விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லலாம். அவர் வந்து டைரக்டா வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து ஆறுதல் தான் சார் பெருசா எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து பணம் செலுத்த கிடையாது. நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல. அவங்க கூப்பிட்டுதாங்க, நாங்க போகல. ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல. ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தி இருக்காங்க 3 பேர். நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம். நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன. அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும் சார். நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து எங்க கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. இப்ப நீ பணம் திருப்பி அனுப்பிச்சிங்களாமா? ஆமாங்க சார். இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். பேங்க்ல 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போறதான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்களை சொன்னாங்க நாங்க வந்து நேர்ல வரணும். நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்க போகல. எனக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிச்சீங்க? பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாம போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்ப நீ போய் சந்தித்து நீங்க என்ன கருதுறீங்க? விஜய் வரசரி யார் கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியாது. அப்போ கட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அவங்களை வந்து கூப்பிட்டாங்க. நாங்க வரலன்னு சொல்லிட்டோங்க சார். ஆனா வேற யாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. வேற யாரும் எங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க வேற யாரோ போயிருக்காங்க. அதாவது டிவில போட்டிருக்காங்க. யார் யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவில போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போறோம்னு யாரும் சொல்லவும் இல்லை. எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமான தகவல் தெரிஞ்சிச்சு. டிவில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தான் சார் எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானம் தான் தெரியும். இந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு. எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா உபயோகப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க சார். ஒண்ணு இவங்க போக சொல்லியிருக்கோம். நான் அவங்க எங்க கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை உபயோகப்படுத்திருக்காங்க தவறான முறையில. பணத்தை திருப்பி அனுப்பிச்ச காரணம் என்ன? அதுதான் சார் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாம 3 பேர் எப்படி சார் போனாங்க? எனக்கே அது தெரியாது இல்லைங்க சார். எனக்கு மீறி அவங்க எப்படி போறாங்க? ஒண்ணு அவங்களால இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி உங்களை குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டு போயிருக்கோம். ஆனா எங்களுக்கு அவங்களுக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க எதுக்கு கூட்டிட்டு போனவங்க ராயனூரை சேர்ந்தவங்க தான் சார். எங்க வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க. அக்கா வீட்டுக்கார போயிருக்காங்க, எங்க சித்தப்பங்க. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அவங்க கூட்டி போனது உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க டிவில பார்த்து உள்ளூர்காரங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. காலையில கடைக்கு போயிருக்காங்க அம்மா, அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க. ஏன் நீங்க போகலையான்னு கேட்டவங்க எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது. எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும்போது எங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்காங்க. எங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு எங்களோட மன உளைச்சல் ஆளாக்கணும்னு இவங்க பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பணம் உங்களுக்கு அவங்க உட்காந்து வச்சா 20 லட்சம் வச்சா? 20 லட்சம் போட்டது ஏன் கம்பெனி 20 லட்சம் வந்துச்சு. ஆனா அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி இருந்தாங்க. அதைத்தான் நான் நம்பினேன். அதனாலதான் வீடியோ கால்ல கூட பெருசா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவர் வந்து நேர்ல வந்து எனக்கு பெருசா வந்து ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறத நான் எங்களோட விருப்பம். எங்களுக்கு வந்து பணக்காசு பெருசு கிடையாது சார். பணக்காசு வச்சு இப்ப இறந்த இவங்க நகரை திருப்பி கொண்டு வர முடியாது. நேர்ல தெரிவிச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கவர்மெண்ட்ல பணம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து? கவர்மெண்ட்ல 10 லட்சம். யார் வந்து கொடுத்தாங்க? செந்தில் பாலாஜி அவங்க சார் வந்து கொடுத்துட்டு போனாங்க வீட்டுல. கனிமொழி வந்தாங்க. கனிமொழி மேம் வந்து வீட்டுல வந்து எனக்கு சொல்லிதான் கொடுத்துட்டு போனாங்க.